विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विस्रारण बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. நமஸ்பாய். இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான நாள், விஜயதசமி. இன்றைய தினத்தில் நம்ம இந்த பஜகோவிந்தம் அப்படிங்கிற உசத்தியான கிரந்தத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா விஜயதசமி அப்படிங்கிறது நவராத்திரியினுடைய 10வது நாள். விஜயதசமி, தசமினாலே 10. இந்த விஜயம்னா ஜெயம், வெற்றின்னு அர்த்தம். இதனுடைய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா ராமாயணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு, மகாபாரதிலும் சொல்லப்பட்டிருக்கு. ராமர் சீதையை மீட்டுண்டு ராவணனை ஜெயிச்ச நாள் இந்த நாள். மேலும் மகாபாரதம் எடுத்துனாக்கா பஞ்சபாண்டவர்கள் அவ எல்லாத்தையும் இழந்துருவா, வனவாசம்லாம் போயிருப்பா. கடைசியா அவ ஆட்சியை ஏத்துண்டு அவ பெற்ற பலம் பெற்ற நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் தொடங்கக்கூடிய எல்லா விதமான செயல்களும் வெற்றியடையும், மென்மேலும் விருத்தியாகும் அப்படிங்கிறதாக நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குற சாஸ்திர சம்பிரதாய விஷயங்கள். அப்பேற்பட்ட இந்த நாளில் நாம இந்த கிரந்தத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். பாக்கியம், சந்தோஷம். பாருங்க, இதற்கு முன்னாடி நம்ம 7, 8, 9 அப்படிங்கிற 3 ஸ்லோகங்களை பார்த்தோம். அந்த 3 ஸ்லோகங்களுமே ரொம்ப முக்கியமான அர்த்தபுஷ்டியுடைய ஸ்லோகங்கள். அதில் அவ்வளோ விசேஷனம் அடங்கியிருக்கு. அதனால அந்த ஸ்லோகங்களை மறுபடியும் ஒரு ரீகலெக்ட் பண்ணிட்டு நம்ம இன்றைய தினத்திற்கான ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, பாலாஸ்தாவது கிரீடாசக்தா, தருணாஸ்தாவது தருணீசக்தா, விருத்தாஸ்தாவது சித்தாசக்தா, பரே பிரம்மணி கோபின சக்தா அப்படிங்கிறதாக 7வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். அதனுடைய அர்த்தம் என்னவாக இருந்தது அப்படின்னாக்கா, சிறுவன் அப்படிங்கிறவன் என்ன பண்றான், அந்த விளையாட்டில் தான் ஈடுபாடு காட்டுறான்னு பார்த்தோம். வாலிபன், அந்த வாலிப யுவாவா இருக்கக்கூடியவன் என்ன பண்றான், தருணகா இளமங்கையே நாடுன்னு இருக்கான். விருத்தகா தாவது, இந்த கிழவர்கள்லாம் என்ன பண்றா, அதாவது வயதான அந்த சமயத்துல பருவத்துல கவலையே அப்படிங்கிற ஒரு விஷயத்திலேயே மூழ்கிடுறா. ஆனா இந்த பரபிரம்மத்துல ஒருவர் கூட ஈடுபடுவதில்லையேன்னு ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்றார். அதுதான் 7வது ஸ்லோகமாக நாம பார்த்தோம். அடுத்தது 8வது ஸ்லோகம் என்ன பார்த்தது, காத்தே காந்தா கஸ்தே புத்திரா சம்சாரோயம் அதீவ விசித்திரா கஸ்யத்வம் கஹ குதாயாதா தத்துவம் சிந்தைய எதிதம் பிரதா. அதாவது இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, உனது மனைவி என்பவள் யார் கேள்விகளை கேட்கிறார் இந்த ஸ்லோகத்தின் மூலமா. உனது மகன் தான் யார்? இந்த உலகியல் அப்படிங்கிறது ரொம்ப விந்தையானதுப்பா, இல்லையா? யாருக்கு உடமையானவன் நீ? நீ யார்? அதே மாதிரி நீ எங்கிருந்து வந்திருக்க? இப்படிப்பட்ட பலவிதமான விஷயங்களை, அந்த உண்மை நிலையை நீ என்ன பண்ணணும் தெரியுமா, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறார். இதுதான் 8வது ஸ்லோகத்தின் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அதை சொல்லிட்டு 9வது ஸ்லோகத்தை என்ன சொல்றார், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చலதத்வம், நிశ్చலதத்வே ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி அப்படிங்கிறது லிபரைசேஷன். என்ன அப்படின்னாக்கா, வாழ்ந்துட்டு இருக்கும் போதே மோட்சம். அதெல்லாம் பெரியவாள் அப்படி குறிப்பிடுறா. பெரிய பெரிய மகான்கள்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கா, நமக்கு பிரத்யட்சமா நிறைய பேரை காண்பிக்கிறான்றதையும் போன வகுப்புல நாம சொல்லியிருந்தோம். அப்படி ஜீவன் முக்தா அப்படிங்கிற அந்த மாதிரியான உறுதியான கட்டுப்பாடு இருந்தா தான் ஜீவன் முக்தி கிடைக்கும்ங்கிறார். எந்த மாதிரியான கட்டுப்பாடு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றார், சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், இந்த நல்லோருடைய இணக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். எங்கெங்கெல்லாம் நல்ல மனுஷா இருக்கா, நல்ல நல்ல விஷயங்களை பத்தியே சிந்தனை பண்றா, நல்ல நல்ல விஷயங்களை பத்தியே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா, அந்த மாதிரியான நல்லோர் இணக்கம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சுன்னா இந்த உலக விஷயங்கள்ல என்ன இருக்காதுனாக்கா, பற்று அப்படிங்கிறது இருக்காது, நிர்மோகத்துவம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்படி அந்த மாதிரி கிடைக்கிறதுனா என்ன கிடைக்கும், தத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்துவம்.
அப்படி நிர்மோகத்வே அது கிடைச்ச என்ன கிடைக்கும்? நிச்சல தத்துவம் அப்படிங்கிற, அதாவது உறுதியான தத்துவம் அப்படிங்கிறது மேலோங்கும். அந்த தத்துவம் என்ன, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுலயே நம்முடைய சிந்தனை அப்படிங்கிறது சதா சர்வகாலம் இருந்துருது. அதை தெரிஞ்சுட்டு இருந்ததுன்னா அப்படி நான் அதை அடைஞ்சிட்டேன், அந்த தத்துவத்தை எனக்கு பெற முடிஞ்சதுன்னா என்ன கிடைக்குங்கிறாரு? ஜீவன் முக்தி கிடைச்சிரும்பா. இப்படி உறுதியான கட்டுப்பாடு இருந்துருதுன்னா இருந்தால் என்ன கிடைக்கும்? ஜீவன் முக்திங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த 9வது ஸ்லோகம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்வம், நிச்சலதத்வே ஜீவன் முக்தி அப்படிங்கிறதாக நம்ம சென்ற வகுப்புல 7, 8 மற்றும் 9 இந்த 3 ஸ்லோகங்களை இந்த தாத்பரியத்தை பார்த்து முடிச்சோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஸ்லோகம் நம்பர் 10, 11 மற்றும் 12 இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பத விபாகம் அதாவது பதச்சேதம் என்ன, அந்த ஸ்லோகத்தை எப்படி பதச்சேதம் பண்றது, அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிற ரீதியில நாம இப்ப அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய இந்த 10வது ஸ்லோகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை நாம இப்போ இன்றைய தினம் தெரிஞ்சுக்கிறோம். 10, 11 மற்றும் 12 என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அதாவது ஆசை அப்படிங்கிறதும் சரி, பொருள் அப்படிங்கிற வஸ்துக்களும் சரி, இது அழிந்து போகக்கூடியது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். அதாவது என்ன ஸ்லோகம் அப்படின்னாக்கா பாருங்க, வயசிகதே கஹா காம விகாரஹ, சுஷ்கே நீரே கஹா காசாரஹ, க்ஷீணே வித்தே கஹா பரிவாரோ, ஞாதே தத்வே கஹ சம்சாரஹா அப்படிங்கிறது 10வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதானமான தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, ஆசை அப்படிங்கிறதும் பொருட்கள் வஸ்துக்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா அழிந்து போகக்கூடியது அப்படிங்கிறத உணர்த்திட்டு நமக்கு இந்த ஸ்லோகத்து மூலமா என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா, வயசி இல்லையா, கதே காம விகாரஹா இல்லையா, சுஷ்கே நீரே கஹா காசாரஹ, க்ஷீணே வித்தே கஹா பரிவாரஹ. அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஞாதே தத்வே கஹா சம்சாரஹ இது பதச்சேதா. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த பதங்களை பிரிக்கணும். இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்கா, ஆசை அப்படிங்கிறது அழிந்து போகக்கூடியது, நிரந்தரமா இருக்க போறது கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆசை ஏற்படலாம், நாளைக்கு அந்த ஆசை நம்ம இடத்துல போயிடலாம். பொருட்களும் அப்படிதான், இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வஸ்து இருக்கலாம், நாளைக்கு அந்த வஸ்து நம்ம இடத்துல இருந்து போயிடலாம். அப்ப அது என்ன கிடையாது, நித்தியம் கிடையாது. அதை சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றார் அப்படின்னாக்கா பாருங்க, இந்த ஆசைங்கிறது எப்படி ஏற்படுறது இல்லையா, 2 விஷயம் சொல்லியாச்சு. ஒன்று ஆசை, இன்னொன்று பொருள்னு சொல்லியாச்சு. இந்த விஷயமானது எப்படி ஏற்படுறது அப்படின்றத நம்ம உணர்ந்து பார்க்கணும். என்ன இருக்குனாக்கா, அதாவது வயது தாண்டிய பிறகு அப்படிங்கிறது காம விகாரமும், இப்ப வயசு தாண்டி போச்சு, அதன் பிறகு இந்த காம விகாரம் ஏற்படுமான ஏற்படாது. நீர் வற்றிய பிறகு, இந்த குளம் இருக்கு இல்லையா, அது அந்த குளம். செல்வம் பணம் குறைந்த பிறகு குடும்ப வாழ்க்கை, அதே மாதிரி தத்துவ ஞானம் வந்த பிறகு உலக வாழ்க்கையும் இருக்க முடியாது அப்படிங்கிற. வயது தாண்டிய பிறகு காமம் இருக்க போறது கிடையாது இல்லையா. எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்கிறதா? தேங்க்யூ. மியூட் போட்டுருங்க. பாருங்க, வயது தாண்டிய பிறகு காமவிகாரம் அப்படிங்கிறது ஏற்படுமானா ஏற்படாது. நீர் வற்றிய பிறகு குளம், அந்த குளம் சொல்ல முடியாது, குளத்துல ஜலம் இருக்க போறது கிடையாது. செல்வம் பணம் குறைந்த பிறகு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. தத்துவ ஞானம் வந்த பிறகு உலக வாழ்க்கையை வாழ முடியுமா? வாழ முடியாது, இருக்கவே முடியாது. இப்போ இது என்ன பாருங்க, நிரந்தரமானது இல்ல, நித்தியமானது இல்ல. ஆசைகளும் பொருள்களும் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா அழிந்து போகக்கூடியது. இப்ப வயசி அப்படின்றது வயதானது, கதே கதேனா கழிந்து விட்ட போது, காமவிகாரா இந்த காமத்தினுடைய செயல்கள் இருக்கு இல்லையா, கஹா ஏது
அது இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி நீரே, இந்த நீரானது சுஷ்கே உலர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கு இல்லையா? நீரே சுஷ்கேன்னா என்ன அர்த்தம்னாக்கா உலர்ந்து போறது, காஞ்சு போயிடுத்து அப்படின்னாக்கா காசாரக அது தடாகம் அது தடாகமா அது இல்லையா? ட்ரையான ஒரு பூமின்னு தான் சொல்லுவாத்த, அதை தடாகம் சொல்லுவா. நீர் வற்றிய பிறகு சொல்ல மாட்டேன். அதே மாதிரி வித்தே, வித்தேன்னா அந்த செல்வமானது, செல்வம்னா தனம், அது க்ஷீணே, க்ஷீணன்னா என்ன அர்த்தம்? குறையிறதுன்னு வச்சுக்கோ. குறைந்து விட்டால் பரிவாரகா நம்ம சுற்றா நம்ம நம்ம கூட இருப்பாள எல்லாரும், அதாவது தனம் இருக்க வரைக்கும் தான் இருப்பா சுற்றார்லாம். அப்புறம் என்ன ஆவா? காணாம போயிடுவா. அப்போ க்ஷீணே எது? வித்தே க்ஷீணே பரிவாரகா கஹா ஏது. அதே மாதிரி தத்வே இந்த உண்மை பொருளானது ஞானே அறியப்பட்ட பொழுது சம்சாரா பிறவியாகிய சம்சாரம் கஹா ஏது அப்படிங்கிற இல்லையா? இப்போ எவ்வன பருவம் அப்படிங்கிறது தாண்டி விட்டு என்ன ஆகும்? காமத்தால ஏற்படக்கூடிய செயல் இருக்காதுப்பா. அதே மாதிரி தண்ணீர் இல்லாவிட்டால் என்ன இருக்கும்? நீர்நிலைகள் இருக்காதுப்பா. அத போல பணம் இல்லாவிட்டால் சுற்றத்தார் எவரும் அருகில் இருக்க மாட்டாப்பா. அதே மாதிரி பரம்பொருளை அறிந்து விட்டால் பிறப்பும் இறப்புமாகிய இந்த சம்சாரம் அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா பின்னாடி சொல்ல போற புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனம் சொல்ல போற, புனரப்பி ஜனனி சடரேசயனும் சொல்ல போற. இது ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம். அதுல நம்ம என்ன பண்றோம்? அதுலயே உழண்டு 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 இப்படியே சுற்றிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறவன் நமக்கு அழகான ஒரு உபாயத்தை காண்பிச்சு கொடுக்கிறார், ஒரு மார்க்கத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த நித்தியமான பொருளை அடைவதற்கு, பரம்பொருளை அடைவதற்கு நாம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா? அந்த ஸ்லோகம் மூலமா வயசி கதே கஹா காம விகாரஹ சுஷ்கே நீரே கஹா காசாரஹ இல்லையா? க்ஷீணே வித்தே கஹ பரிவாரஹ ஞாதே தத்வே கஹ சம்சாரஹ. எங்கப்பா சம்சாரம் இருக்க போறது? தத்துவத்தை தெரிஞ்சுட்டாக்கா. வயசு போனதுக்கு அப்புறமா எப்படி காம விகாரம் வர? இப்போ வயசு இருக்க வரைக்கும் தான் அதெல்லாம் இருந்துட்டு இருக்கும், அப்புறம் இருக்கப்பா இருக்காது. சுஷ்கே நீரே ஜலம் இருந்துட்டு இருக்க வரைக்கும் தான் அது தடாகம், அது அழகான குளம், பார்க்கறதுக்கு ரம்யமா இருக்கும். அதுக்கப்புறம் அது எங்க இருக்க? ஒரு பாலைவன மாதிரி இருக்க போறது. அதே மாதிரி க்ஷீணே வித்தே கஹ பரிவாரா, நம்ம கிட்ட எவ்வளவு தனம் கொட்டி கிடக்குது அறிவு தான் பரிவாரம்லாம் சுற்றத்தாரெல்லாம் இருப்பா. அது இல்லைன்னு வச்சுக்கோ, யாரும் ஒத்தர காணாம போயிடுவாப்பா இல்லையா? ஞாதே தத்வே கக சம்சாரா, தத்துவங்கிற அந்த உண்மை பொருளை நீ அறிந்து கொண்டு விட்டால் இந்த பிறவியாகி சம்சாரம் ஏது அப்படிங்கிறதாக இந்த 10வது ஸ்லோகம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். வயசிகதே கஹா காம விகாரஹ சுஷ்கே நீரே கஹ காசாரஹ க்ஷீணே வித்தே கஹ பரிவாரோ ஞாதே தத்வே கஹ சம்சாரஹா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்? பிரதி பதத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் வருது பாருங்க. ஒரு பதமா பிரிக்கணும், அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்ன்றத சொல்லிட்டு அதனுடைய தாத்பரியம் என்ன, இதன் மூலமா அவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அழியக்கூடிய இன்பம் இருக்கு இல்லையா, அந்த அந்த இன்பத்திற்காகவும் அதே மாதிரி பொருள் அதுவும் இருக்குமா அப்படின்னாக்கா, அதுவும் நித்தியமா இருக்க போறது இல்லை, அதுவும் அழியக்கூடியதுதான். இந்த விஷயத்துக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, வீணா நம்மளுடைய காலத்தை கழிக்காம அந்த அழிவற்ற பரம்பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அதை பத்தி தெரிஞ்சுட்டு இந்த பிறவாமை அப்படிங்கிறத பெறுவதே சிறந்ததுங்கிறார். இவ்வளவு உன்னதமான தாத்பரியத்தை இந்த ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்துல கொடுத்துடுறாரு பாருங்க. வயசிகதே கஹ காம விகாரஹ சுஷ்கே நீரே கஹ காசாரஹ க்ஷீணே வித்யே கஹ பரிவாரோ ஞாதே தத்வே கஹ சம்சாரஹ அப்படிங்கிறதாக இந்த 10வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அது தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 11. 11வது ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பாருங்க. என்ன அப்படின்னாக்கா, அப்பா கர்வம் கூடாதுங்கிற இந்த 12வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? கர்வப்படக்கூடாதுப்பா. என்ன ஸ்லோகம்? மாகுரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலஹ சர்வம் மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. மாகுரு தனஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் காலஹ சர்வம் மாயா மயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா அப்படிங்கிறது ஸ்லோகம். இதனுடைய பதச்சேதம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா பாருங்கோ. மா குரு தன ஜன யௌவன கர்வம், மா குரு காலஹ இல்லையா, ஹரதி நிமேஷாத் காலஹ சர்வம்
மாயாமயம் இதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா. இதுல எது கிரியாபதம்? பிரவிஷ அப்படிங்கிறது கிரியா. என்ன அர்த்தம் பிரவிஷன்ற பதத்துக்கு? அடைவாயாகன்னு சொல்றார். எது அடைவாயாக அப்படின்னாக்கா, இந்த பிரம்மபதம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்மபதம் அப்படிங்கிற விஷயத்தை விதித்வா, விதித்வான்னு அறிந்து கொண்டு. துவம்னா யாரு? நீ. துவம்னா நீ. அப்பா நீ என்ன பண்ணு, இந்த பிரம்மபதம்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பிரம்ம நிலையை அதை விதித்வா அர்த்தம் அறிந்து கொண்டு, பிரவிஷ அடைவாயாகன்னு சொல்ற. சொல்லிட்டு எப்படி அடைய முடியும்? ஒரு விஷயத்தை விட்டாதானே இன்னொரு விஷயத்தை பெற முடியும் இல்ல. இதை அறிஞ்சு கொண்டு இதை நீ பிடிச்சுக்கோன்னு சொல்றார். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஏதோ ஒண்ணு விட்டாதானே இன்னொன்னு பிடிக்க முடியும். இப்ப ஒரு குரங்கு இருக்கு, அது என்ன பண்ணும்? மரத்துக்கு மரம் தாவும். ஒரே கலையை பிடிச்சுட்டே இருந்து உடம்பு மட்டும் ஆட்டினே இருந்தா கையை விடாம அதே கலையில தான் இருக்கும். அது என்ன பண்றது? ஒரு கலையில இன்னொரு கலைக்கு ஜம்ப் பண்ணும்போது இந்த கலையை விட்டுட்டு அடுத்த கலையை கிரிப்பா பிடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி இந்த மாயா மயமிதம், அது மாயா அப்படிங்கிற, மாயா அப்படிங்கிற விஷயத்துல மயமாக இருக்கக்கூடிய, மாயையாவே இருக்கக்கூடிய இந்த அகிலம். அகிலம்னா என்னது? சர்வம். இந்த உலகமே சொல்ற எல்லாம். அது என்ன பண்ண சொல்றார்? ஹித்வா. ஹித்வான விட்டு விட்டு இல்லையா? அதுக்கு முன்னாடி சொல்றாரு பாருங்க, தன ஜன யவ்வன. தனம்னா நமக்கு தெரியும் செல்வம், ஜனம்னா நம்ம சுற்றத்தார், எவ்வளவுனா நம்ம எவ்வளவு பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த இளமை பருவம். இதன் காரணமாக தான் நம்ம என்ன பண்றோம்? நமக்கு எது ஏற்படுறது தெரியுமா? கர்வம் ஏற்படுறது. தனத்தால கர்வம் ஏற்படுறது, ஜனங்களால கர்வம் ஏற்படுறது, நம்ம சுற்றத்தாரால கர்வம் ஏற்படுறது, இந்த எவ்வளத்தால கர்வமானது ஏற்படுறது. இதுதான் கர்வத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிறது. இந்த மூணு தான் அப்படிங்கிறார். தன ஜன எவ்வனம், இந்த மூன்றால நமக்கு என்ன ஏற்படுறது அப்படின்னாக்கா கர்வம். அதை என்ன பண்ண சொல்றார்? மா குரு, செய்யாதேங்கிற. இதை கொள்ளாதப்பா இல்லையா? கர்வத்தை கொள்ளாத. எப்படி கொள்ளு? தனத்தால என்கிட்ட தனம் இருக்கு, நான் தனவான் அப்படிங்கிற கர்வம் கூடாது இல்லையா? சுற்றத்தார் எல்லாம் இருக்கா அதனாலனா அதுவும் நிலை கிடையாது. எவ்வனம், அதுவும் இன்னைக்கு இளமையா இருப்ப, நாளைக்கு விருத்தன் ஆயிடுவ. அந்த இளவனை அவன் கூடவே இருந்துட்டு இருக்க போறதா? கிடையாது. இப்போ தன ஜன எவ்வனம் இது எல்லாமே இதன் மூலமா ஏற்படக்கூடிய கர்வத்தை மா குரு, அதை செய்யாதேங்கிற. இதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதுப்பா. இதெல்லாம் எதனுடைய மாற்றத்தா? எதனால மாற்றம் ஏற்படுத்தணும்? காலா இல்லையா? காலம் இருக்கு இல்லையா? நிமேஷாத் அப்படிங்கிற ஒரு நிமிஷத்துக்குள்ள அத்தனை எடுத்துன்னு போயிடும். இது காலம். தனவானா இருக்கானா, நாளைக்கு ஏழை ஆயிடுவான். சுற்றத்தாரெல்லாம் நம்ம கூட இருக்காளா, எல்லாரும் காணாம போயிடுவா. எவ்வளவு பரமா இருக்கார், நாளைக்குன்னா நான் சொல்றது ஒரு காலப்போக்கில் நமக்கு அந்த முதுமைங்கிறது வரதான் செய்யும். அப்படியே இளமையா இருந்துட்டு இருக்க போறோமா? கிடையாது. அப்ப இதன் மூலமா நீ கர்வம் கொள்ளாதப்பா. இந்த உலகம் இருக்கே, இது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா மாயாமயமிதம் இல்லையா? அதனால நீ என்ன பண்ண, இதெல்லாம் ஒரு நொடியில் அழியக்கூடியதுமா. அதனால பொய்யான இது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த நித்தியமான இருக்கக்கூடிய பரமபதம் சொல்லுவாள், அந்த பிரம்மபதம், அதை நீ அடையறதுக்கு முயற்சி பண்ணுப்பா. ரொம்ப சுலபமா சொல்ற இல்லையா? பகவன் நாமாவை எவ்வளவு முடியுமோ பகவன் நாமாவை பாடு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பகவன் நாமாவை கேளு. வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சுலபமான உபாயத்தை சொல்லி கொடுக்குற. நான் பணக்காரன் இல்லையா, எனக்கு எல்லா சுற்றத்தாரும் இருந்துட்டு இருக்கா, நான் எவ்வளவு பருவம் நிரம்பியவன், இந்த வகையில நீ கர்வம் படவே படாத. இது எல்லாம் ஒரே நிமிடத்துல, இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலன் இவற்றையெல்லாம் ஒரே நிமிஷத்துல கொள்ளையடிச்சு போயிடுவான். இந்த உலகங்கிறது எல்லாமே பொய்யான ஒரு மாயை. இது உண்மை, பிரம்மமே உண்மையானது. அது நீ அறிஞ்சுண்டு என்ன பண்ணு அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை அடையறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த அவனை நீ உபாசனை பண்ணுங்கிற. அவன் நாமாவை பாடு, அவன் கீர்த்தனங்களை சொல்லு, அவன் புகழை கேளு, அவனையே சேவி, அவன் இருக்கும் இடத்தையே நாடு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அழகா காண்பிச்சு கொடுக்கிறார். மா குரு தனஜன யவ்வன கர்வம் அரதி நிமேஷாத் காலஹா சர்வம் மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரவிச விதித்வா. அதனால அந்த பிரம்ம நிலையை நன்னா அறிஞ்சுண்டு அதை நீ அடையறதுக்கு முயற்சி பண்ணு. இந்த மாயையா இருக்கக்கூடிய உலகத்தை விட்டுட்டு
நீ அந்த விஷயத்தை பண்ணுப்பா. நீ தனத்தால கர்வம் கொள்ளாத, சுற்றத்தாரால கர்வம் கொள்ளாத, யவ்வன பருவத்தால கர்வம் அப்படிங்கிறத பண்ணாம விட்டுட்டு நீ என்ன பண்ணு, பரபிரம்மம் அப்படிங்கிறது தான் நித்தியம், அதை நீ உபாசனை பண்ணு. அதற்கு என்ன மார்க்கங்களோ என்ன வழியோ அவனை நீ ஸ்தோத்திரம் பண்ணு, அவனை நீ துதிப்பாடு, அவன் நாமாவ கேளு அப்படிங்கிற மாதிரி அழகா இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்குற. எத்தனாவது ஸ்லோகம் இது? 11வது ஸ்லோகம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது ஸ்லோகம் நம்பர் 12. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 12. என்ன ஸ்லோகம் இது? தினயாமின்யோ சாயம் பிராதः சிசிரவசந்தோ புனராயாதः காலः கிரீடதி கச்சத்யாயுः ததபி ந முஞ்சத் யாசாவாயுः அப்படிங்கிறது ஸ்லோகம். தினயாமின்யௌ சாயம் பிராதः சிசிரவசந்தௌ புனராயாதः காலः கிரீடதி கச்சத்யாயுः ததபி ந முஞ்சத் யாசாவாயுः. முஞ்சதி ஆசா வாயுன்னு பிரிக்கும் போது இது பதச்சேதம். இப்படி பதச்சேதம் அப்படின்னாக்கா, தினயாமின்யௌ சாயம் பிராதः சிசிரவசந்தௌ புனः ஆயாதः காலः கிரீடதி கச்சதி இல்லையா? ததபி கச்சதி ததபி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஆயுஹு. அதுக்கு முன்னாடி கச்சதி ஆயுஹு தது அபி ந முஞ்சதி ஆஷாவாயுஹு அப்படிங்கிறது பதச்சேதம். இப்போ இந்த படத்துல என்ன, இந்த ஸ்லோகம் என்ன கிரியாபதம்? ந முஞ்சதி அப்படிங்கிறது கிரியாபதம், வினைச்சொல். ஏன்னா ஒரு ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் எதுக்காக பண்றோம் அப்படின்னாக்கா, அப்பதான் அதுல இருக்கக்கூடிய கிரியாபதம் நமக்கு கிடைக்கும். கிரியாபதம் நான் வினைச்சொல், வேர்பானது நமக்கு கிடைக்கும். அதை வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம டெவலப் பண்ணிட்டே போலாம். ஆகாங்ஷான்னு சொல்லுவா, கேள்வி கேட்டுனே இருந்தா அடுத்து இதுல இருக்கக்கூடிய பதங்களுக்கு எதனுடைய தொடர்புடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கடைசியில ஸ்லோகத்தினுடைய ஆகாரம் நமக்கு தென்படும். இப்போ ந முஞ்சதி அப்படின்னா விடுவதில்லைன்னு அர்த்தம். இல்லை, எது விடுவதில்லை அப்படின்னாக்கா ஆஷாவாயுஹு, இது ஆசையாகிற காற்று. மேல என்ன பார்க்கிறார்? தினயாமின்யௌ அப்படின்னு ஒரு பதம் இருக்கு பாருங்க. என்ன அர்த்தம்? தினயாமின்யோனாக்கா பகலும் இரவும் அர்த்தம். தினயாமின்யௌ, தின பிளஸ் யாமின்யௌ அப்படின்னு அர்த்தம், பகலும் இரவும். சாயம், 3 பொழுது இருக்கு இல்லையா? பகல், இரவு, சாயம். அதே மாதிரி பிராதா, காலை. பகலும் இரவும், மாலையும் காலையும். அதே மாதிரி சிசிர வசந்தௌ, ரித்துக்கள் 6 இருக்குன்னு சொல்லுவா. அதுல சிசிர் ரித்து அப்படின்னு ஒரு ரித்து இருக்கு, வசந்த ரித்து அப்படின்னு ஒரு ரித்து. இந்த சிசிருதௌ அப்படிங்கிறத தொடங்கி வசந்த ரித்து 6 ரித்துக்கள் இருக்கும். 2 மாதங்களுக்கு ஒரு ரித்துன்ற மாதிரி போகும். அதுல இந்த சிசிருதுல இருந்து நமக்கு தெரியும் ஒரு ரித்துக்கள்லாம் சீசன் இல்லையா? இந்த சம்மர், வின்டர், ஸ்பிரிங், ஆட்டம் சொல்லுவா. இங்கிலீஷ்ல 4 ஆக்கியிருப்பா. அது 4 3 12 கொண்டு வருவா. இங்க அவ 6 2 என்ன சொல்றா அப்படின்னாக்கா, சாரி, கரெக்ட், 12 மாதங்கள் அவ 6ஆ பிரிக்கிறா. 2 2 2 6 2 12 பிரிக்கிறா. இப்படி என்ன ஆகுனாக்கா ஒரு கால பருவநிலை அது. இது என்ன பண்ணுவோம்? மாறி மாறி வரும், மறுபடியும் மறுபடியும் வந்துட்டே இருக்கும் இல்லையா? மறுபடியும் என்ன ஆகும்? வந்துட்டே இருக்கும். காலம் அப்படிங்கிறது என்ன பண்றது தெரியுமா? விளையாடிண்டே இருக்கு. காலம் மாத்திரம் தான் விளையாடிண்டே இருக்கு, நம்மளை வச்சு விளையாடுறது காலம் இல்லையா? அதனால என்ன ஆகுதுனாக்கா, ஆயுஹு அப்படிங்கிற என்ன, நம்மளுடைய ஆயுள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுள்னு பகவான் படைச்சு அனுப்பிச்சிருப்பா மேல இருந்து, அவ கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி. அந்த ஆயுளானது என்ன ஆகுது? கச்சதி, போயிண்டே இருக்கு. ததபி, அப்படி இருந்தும் நமக்கு என்ன இதுவாகிறது அப்படின்னாக்கா, இந்த ஆசையாகிற காற்று விடுவதில்லை இல்லையா? இந்த ஆசையாகிற காற்று அப்படிங்கிறது விடுது. இப்ப பகலும் இரவும், மாலையும் காலையும், பின் பனிக்காலம், வசந்த காலம், இப்படி காலம் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த காலம் விளையாட ஆயிலும் கழிந்து போயிட்டே இருக்கும். இன்னும் இந்த ஆசை காற்று அப்படிங்கிறது விடுவதாக இல்லை நம்மள. என்ன போன ஸ்லோகத்தை என்ன சொன்னார் பார்த்தீங்களா? ஆசைதான் காரணம் எல்லாத்துக்கும். இந்த ஆசை அப்படிங்கிறதான் காரணம்.
அந்த ஆசையின் காரணமாக நம்ம எல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லயே அந்த மாயைக்குள்ளேயே சுழண்டுட்டே இருக்கும். இது எல்லாம் காலத்தோட விளையாட்டு அப்படிங்கிறது நமக்கு இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா காலத்தோட விளையாட்டு. அது விளையாடிண்டே தான் இருக்கு. நாம அந்த சுழற்சிக்குள்ளேயே தான் இருந்துட்டு இருக்கோம். நாம இந்த சுழற்சிக்குள்ளேயே இருந்துன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா ஆசை. அந்த ஆசை அப்படிங்கிற விஷயம்தான் இல்லையா? அப்போ ஆசை கொள்ளக்கூடாது. எது மேல ஆசை கொள்ளணும்? நித்தியமானது மேல ஆசை கொள்ளணும். அநித்தியமானது மேல ஆசை கொள்ளாம நித்தியமானது எதுவோ அதன் மீது ஆசை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இது எல்லாமே காலத்தோட விளையாட்டுப்பா. ஏன்னா தினயாமின்யோ சாயம் பிராதः சிசிர வசந்தோ புனராயாதः காலஹ கிரீடதி கச்சத்யாயுः ததபி ந முஞ்சதி ஆசாவாயுः. இல்லையா? பகலும் இரவும் மாலையும் காலையும் பின் பனிக்காலம் வசந்த காலம், இப்படி காலம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த காலம் விளையாட ஆயுளும் கழிந்து போயிட்டே இருக்கும். அது விளையாடிண்டே இருக்கும், ஆயுள் கழிந்துட்டே இருக்கும். ஆனா ஆசை காற்று அப்படிங்கிறது விடுவதே இல்லை இல்லையா? உயிர் காற்று நீங்கினாலும் இந்த ஆசையாகிய காற்று நீங்குவதில்லை அப்படிங்கிறார். அது நீங்கணும். அது நீங்கினாதான் நமக்கு அந்த உண்மை நிலை என்ன, பரபிரம்மத்தோட தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுமையா தெரிய வரும். அப்ப அதன் மேல நமக்கு பற்று அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ நித்தியமான நிலையான அந்த பரபிரம்மத்தை அடைவதற்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதாக நமக்கு இந்த ஸ்லோகங்கள் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார். இப்படியாக இன்றைய நாம ஸ்லோகம் நம்பர் 10, 11 மற்றும் 12 அப்படிங்கிற 3 ஸ்லோகங்களை நாம பார்த்து தெரிஞ்சிடும். என்ன ஸ்லோகம்? வயசி கதே கஹ காமவிகாரஹ சுஷ்கே நீரே கஹ காசாரஹ க்ஷீணே வித்தே கஹ பரிவாரோ ஞாதே தத்வே கக சம்சாரஹ அப்படிங்கிறது 10வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நம்ம பார்த்தது ஸ்லோகம் நம்பர் 11. அது என்ன ஸ்லோகம்? மா குரு தனஜன யௌவன கர்வம் அரதி நிமேஷாத் காலஹா சர்வம் மாயாமயமிதம் அகிலம் ஹித்வா பிரம்மபதம் துவம் பிரபிஷ விதித்வா அப்படிங்கிறது 11வது ஸ்லோகம். அதை தொடர்ந்து நாம் பார்த்தது ஸ்லோகம் நம்பர் 12. தினயாமின்யோ சாயம் பிராதः சிசிரவசந்தோ புனராயாதः காலஹ கிரீடதி கச்சத்யாயுः ததபி ந முஞ்சதி ஆசாவாயுः அப்படிங்கிற இந்த 12வது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய வசத்தியான தினம் விஜயதசமி அப்படிங்கிற இந்த தினத்துல அந்த எம்பெருமானுடைய நாமாவை சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரணம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஆதிசங்கரருடைய அற்புதமான ஒரு கிருதி இந்த பஜகோவிந்தம். அப்பேற்பட்ட அந்த பஜகோவிந்தத்திலிருந்து 3 ஸ்லோகங்கள் இன்றைய தினம் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்டோம். இதோட நமக்கு அந்த டெக்ஸ்ட்ல 12 ஸ்லோகங்களானது பூர்த்தியானது. ஸ்லோகத்தை என்னன்னா வாசிச்சுட்டே வாங்கோ. மென்மேலும் அடுத்த வகுல நம்ம அடுத்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை ஒவ்வொன்றா பார்த்துட்டே இருக்கலாம். தாசன் தன்யவாதாக.